மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக நாளை மறுதினம் திமுக சார்பாக போராட்டம் நடைபெறும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுக்கு புதுச்சேரி மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதால் நிதி வழங்காமல் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே இருக்கும் கூட்டணி பிரச்சனையை பயன்படுத்தி ஆட்சி மாற்றம் செய்வது போன்ற அரசியல் ஆதாயம் தேட திமுக விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் என்ஆர் காங்கிரஸை ஒருபோதும் திமுக ஆதரிக்காது என்று திட்டவட்டமாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் கல்வியின் தரம் மிக மோசமாக இருப்பதாக தெரிவித்தார். எல்லா மக்களும் நம் மக்களே, எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளை பகிர்ந்தளிக்கணும் என்ற நிலை இல்லாமல் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கும் தங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிதியை பகிர்ந்தளிக்காமல் முழுமையாக புறக்கணிச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சியை புறக்கணித்தார்கள். இந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகளை கலந்தார்கள். மத்திய அரசு இந்த சின்ன மாநிலத்தையும் செய்யக்கூடிய துரோகத்தை கண்டித்தே வாக்களித்திருக்கிறார்கள்.